வணக்கம். இந்த சிறப்பான விளக்க தொகுப்புக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் காகிதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லைங்க, பலருடைய மனச தொட்ட ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். இந்த தொகுப்புல இறையருள் பாடல் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு அற்புதமான படைப்ப, அதோட ஒவ்வொரு வரியிலையும் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அர்த்தங்களை ரொம்ப தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் அலச போறோம். மனித மனம் எப்படி தன் பலவீனங்களை உணர்ந்து ஒரு மாபெரும் சக்தி கிட்ட தன்னை முழுமையா ஒப்படைக்குது அப்படிங்கறத விளக்குற அருமையான உளவியல் மற்றும் ஆன்மீக பதிவேது. சரி, அதிக நேரம் கடத்தாம நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த ஆவணத்தோட அமைப்பை கவனிக்கும் போதே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். இது வெறும் கருப்பு வெள்ளை காகிதம் கிடையாது. சுத்தி இருக்கிற எழில் கொஞ்சம் வண்ணமயமான மலர் வேலைப்பாடுகள், கண்ண பறிக்கும் மஞ்ச பின்னணி, அதுல நேர்த்தியா பதியப்பட்ட இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிற தமிழ் எழுத்துக்கள், இதையெல்லாம் பாக்குறப்போவே ஒரு மங்களகரமான தெய்வீக உணர்வு நமக்குள்ள ஏற்படுதில்ல. ஒரு ஆன்மீக தேடல எழுத்துப்பூர்வமா பதிவு செய்யும்போது அந்த ஆவணம் எவ்வளவு புனிதமா மதிக்கப்படுது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த அற்புதமான படைப்பு எப்படி தொடங்குதுன்னு பாருங்களேன். துதியும் புகழும் உனக்கே இறைவா, இணக்கமும் வணக்கமும் உனக்கே இறைவா. இத வாசிக்கும் போதே நமக்குள் ஒரு அமைதி பரவறத உணர முடியுது. எந்த ஒரு பெரிய விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம மீறிய ஒரு மாபெரும் சக்திக்கு நன்றி செலுத்துறத நம்ம மரபு. இந்த முதல் 2 வரியிலேயே ஆசிரியர் தன்னோட ஈகோவை, அதாவது கர்வத்தை முழுமையா ஓரங்கட்டிட்டு ரொம்பவும் பணிவான ஒரு சூழலை இங்க உருவாக்குறார். ஒட்டுமொத்த பாடலுக்குமான ஒரு தூய்மையான அடித்தளம் இங்கே அமைஞ்சிடுச்சு. பகுதி 1, இறைவனே அழைத்தல். எந்த ஒரு ஆழமான ஆன்மீக பிரதியும் மனித உணர்வுகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வலுவான தெய்வீக அடித்தளத்தை அமைக்கணும். பாடலோட தலைப்புக்கு கீழே உள்ள முதல் வரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற அரபு சொல்லோட தொடங்குது. இஸ்லாமிய சூஃபி மரபோட மிக முக்கியமான அங்கம் இது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் பெயரால் அப்படிங்கறதான் இதோட பொருள். எடுத்த உடனே இறைவனோட கருணை மற்றும் அன்பு ஆகியவற்றை நிலைநிறுத்துவதன் மூலம் ஆசிரியர் நமக்கு ஒரு விஷயத்த ஆணித்தரமா உணர்த்துறாரு. அதாவது, மனிதர்களாகிய நமக்கு எத்தனை குறைகள் இருந்தாலும் அதைவிட பெரியது இறைவனோட கருணை அப்படிங்கிறது இந்த ஒற்றை வரி நமக்கு சொல்லிடுது. அடுத்து பகுதி 2, மனித போராட்டம். இறைவனை துதிச்ச பிறகு ஆசிரியர் ரொம்ப யதார்த்தமா மனிதனோட பலவீனங்களையும் போராட்டங்களையும் பதிவு செய்றார். இந்த பாடலோட மைய கருத்தான முரண்பாட்டை இது ரொம்ப அழகாவே விளக்குது. ஒரு பக்கம் மனிதனோட போராட்டங்கள், அல்லும் பகலும் இறைவனை அடைய நினைக்கிறது, ஆனா அது முடியாம போறது, பல கஷ்டங்களை சகிச்சுக்கிறது. இன்னொரு பக்கம் இறைவனோட கருணை, அத்தனை கஷ்டங்களுக்கு பிறகும் மனித முயற்சியால இல்லாம இறைவனோட அருளால மட்டுமே அந்த இலக்கை அடைய முடியுங்கிற ஆழமான உண்மை. நம்ம உடலும் மனசும் சோர்ந்து போற இடத்துல இறைவனோட கருணை எந்த சிரமமும் இல்லாம நம்மை காப்பாத்துதுங்கிறத இந்த முரண்பாடு கண்முன்னாடி நிறுத்துது. இந்த வரிகள்ல உள்ள நேர்மைய பாத்தீங்களா? பாவமே உருவாயுள்ள என்னை அப்படின்னு தன்னை முழுமையா கீழிறக்கி ஆசிரியர் பாடுறார். நான் அடிக்கடி தடுமாறுகிறேன், சறுக்குகிறேன் என அது மனித இயல்பு. ஆனா நீங்களும் அதை முழுமையா தொடச்சு தூய்மையாக்கிட்டீங்க இறைவா அப்படின்னு சொல்றார். இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் வெளிப்பாடுங்க. நம்ம தவறுகளை நாம எப்போ மனப்பூர்வமா ஒத்துக்கிறோமோ அப்போதான் அதிலிருந்து விடுபடுவதற்கான முதல் படியை நாம எடுத்து வைக்கிறோம். இறைவனோட தூய்மையாக்கும் சக்தியின் மேல ஆசிரியர் வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை இதுல தெரியுது. பகுதி 3, முழுமையான சரணாகதி. நம்ம பலவீனங்களை உணர்ந்த பிறகு உருவாகிற ஆன்மீக பக்தியோட உச்சகட்டம் இதுதாங்க. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆசிரியர் இறைவனுக்கு தர்ற அந்த பட்டியல், உடலும் பொருளும் உள்ளமும் உயிரும் உனக்கே அர்ப்பணம்னு சொல்றார். இது தவிர ஒரு மனிதன்கிட்ட வேற என்ன இருக்கு? தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்றார். அதே போல பொருளும் வேண்டாம் புகழும் வேண்டான்னு புற உலக ஆசைகளையும் முற்றிலுமா நிராகரிக்கிறார். உள் வெளி என எல்லாத்தையும் துறந்து தன்னை முழுமையா வெறுமையாக்கிக்கிற ஒரு உன்னதமான நிலை இது. இந்த பாடலோட உணர்வுபூர்வமான மையப்பகுதியே இதுதான். உலகத்துல உள்ள அத்தனை புகழையும் செல்வத்தையும் தராசுல ஒரு பக்கமும், இறைவனோட ஒரு சிறு துளி அன்ப மறுபக்கமும் வச்சா அந்த அன்பே தனக்கு போதுண்டு ஆசிரியர் பிரகடனப்படுத்துறார். உனக்கே அர்ப்பணம், எல்லாமே உனதுதான் அப்படிங்கிற இந்த வரிகள் நிபந்தனையற்ற ஒரு தூய காதலோட வெளிப்பாடாவே எனக்கு தோணுது. பகுதி 4, இறுதி பாதுகாவலன். ஈகோ முதற்கொண்டு எல்லாத்தையும் சரணடைஞ்சாச்சு. இப்போ பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு போகுதுன்னு இந்த பகுதி ரொம்ப ஆழமா விவாதிக்குது. இந்த ஒட்டுமொத்த ஆவணத்திலேயே என்ன பிரமிக்க வச்ச ஒரு அழகான ஆழமான உருவகம் இதுதான்.
கண்ணின் இமை போல் என்னை காப்பீர். இந்த வரிய உச்சரிக்கும் போதே அதோட நுட்பமான அழகு நமக்கு புரியும். இது வெறும் கவிதை வரி இல்ல, மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான நெருக்கத்தை ரொம்ப எளிமையா உணர்த்துற ஒரு பிரம்மாண்டமான தத்துவம். இந்த உருவகத்தோட புத்திசாலித்தனத்தை யோசிச்சு பாருங்க. இறைவன் ஒரு இமை, பக்தன் ஒரு கண். கண்களை பாதுகாக்க இமைகள் எவ்வளவு வேகமா செயல்படுது. ஒரு தூசி கண்ணை நெருங்கும் போது நாம யோசிச்சு இமைய மூடுறதில்ல, நொடி பொழுதுல தானா மூடிடும். அதுபோல ஒரு பக்தனுக்கு வர்ற ஆபத்தை அவன் உணர்றதுக்கு முன்னாடியே உள்ளுணர்வோடு எந்த தாமதமும் இல்லாம இறைவன் பாதுகாப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க வெளிப்படுது. தன்னை மட்டும் இல்லாம தன்னை சார்ந்த பெற்றோரையும் சேர்த்து பாதுகாக்க கோரும் அந்த பாசம் இதுல ரொம்ப அழகாவே பதிவாகியிருக்கு. பகுதி 5. பண்பாட்டு பின்னணி. இவ்வளோ ஆழமான வார்த்தைகளை எழுதுனது யாரு, இது எங்கிருந்து வருது அப்படின்னு இப்ப கொஞ்சம் அலசலாம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின பழைய தொல்பொருள் கிடையாதுங்க. இது ஒரு வாழும் மரபு. இதை இயற்றியவர் ஷெய்குனா அப்துல் அசீஸ் ராஜி ஷா அமீரி. ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒரு பிரதான கலீஃபா இதை எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாம சென்னையில உள்ள ஒரு கல்வி அறக்கட்டளை இதை வெளியிட்டிருக்காங்க. ஆவணத்துல கொடுக்கப்பட்டிருக்க செல்போன் எண்களை பாருங்க. பழங்கால தத்துவம் நவீன உலகத்தோட எப்படி இணைந்து பயணிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. அந்த ஆவணத்தை மீண்டும் ஒரு முறை முழுமையா பாருங்க. ஒரு மனிதனோட எழுத்துக்களும் இறைவனோட அருளும் இணைந்து இந்த ஒற்றை காகிதத்துல ஒரு அழகான கலையா உருமாறியிருக்கு. அந்த பூக்கள் நிறைந்த எல்லைகளும் ஒவ்வொரு வரியிலையும் இழையோடும் அந்த சரணாகதியும் இது வெறும் படிக்கிறதுக்கானது இல்ல, ஆன்மாவை உணர்வதற்கானது அப்படிங்கறத நமக்கு நினைவூட்டுகின்றன. நாம இந்த விளக்கத் தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த பாடல் நமக்கு கத்துக் கொடுத்த விஷயத்திலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. எதிலுமே நிச்சயமற்ற குழப்பங்கள் நிறைந்த இன்றைய வேகமான உலகத்துல உங்கள வீழாம தாங்கி பிடிக்கிற சக்தி எது? கண்ணின் இமை போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்கள பாதுகாக்கிற அந்த சக்தி அல்லது அந்த நபர் யார்? அது உங்கள் நம்பிக்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், அல்லது உங்கள் கலையா கூட இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் அத உறுதியா பற்றிக் கொள்ளுங்கள். இந்த ஆழமான சிந்தனையோட இந்த தொகுப்பை நாம நிறைவு செய்வோம். சிந்தியுங்கள், தேடுங்கள். மீண்டும் சந்திப்போம்.